ஒரு பிச்சைக்காரன் நான் யார் என்று கேள்வி கேட்ட அந்த தருணம் அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. நீங்களும் இந்த கதையை கேட்டால் உங்கள் வாழ்க்கையின் கண்ணோட்டமும் மாறும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது மேகலா. ஒரு முறை பிச்சைக்காரன் ஒருவன் ரயிலில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது சூட்டும் கோட்டும் அணிந்து நேர்த்தியான உடையில் ஒரு வியாபாரி அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். அவன் நினைத்தான், அதாவது இவர் ஒரு பெரிய பணக்காரராகத்தான் இருக்க முடியும், எனவே அவரிடம் சென்று பிச்சை கேட்டால் இவர் நிறையவே பணம் தருவார் என்று நினைத்து கொண்டு அவரிடம் போய் பிச்சை கேட்கிறான். அந்த மனிதன் பிச்சைக்காரனை பார்த்து கூறினார், நீ எப்போதும் பிச்சை எடுக்கிறாய், மேலும் மக்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், நீ எப்போதாவது யாருக்காவது எதையாவது கொடுத்திருக்கிறாயா? அந்த பிச்சைக்காரன் கூறினான், சார், நான் ஒரு பிச்சைக்காரன், என்னால் மக்களிடம் பணத்தை கேட்டு மட்டுமே பெற முடியும், எவ்வாறு என்னால் ஏதாவது யாருக்காவது கொடுக்க முடியும்? அந்த மனிதர் பதிலளித்தார், முன்னால் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாத போது அதன் பிறகு அதுபோலவே உனக்கும் அடுத்தவர்களிடம் எந்த ஒன்றையும் கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. நான் ஒரு வியாபாரி, மேலும் பண பரிவர்த்தனைகளில் மட்டுமே எனக்கு நம்பிக்கை உண்டு. உன்னால் ஏதாவது எனக்கு தர முடிந்தால் பிறகு நானும் கூட பதிலுக்கு ஏதாவது திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த வியாபாரியும் இறங்கி சென்று விட்டார். அந்த பிச்சைக்காரன் அந்த வியாபாரி சொல்லியது என்ன என்பது பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். அவரது வார்த்தைகள் ஏதோ ஒரு வகையில் அந்த பிச்சைக்காரனின் இதயத்தை சென்று அடைந்து விட்டது. அவன் நினைக்க தொடங்கினான், அதாவது நான் பிச்சை எடுப்பதில் பணம் நிறைய பெற முடியவில்லை. காரணம் என்னவென்றால் நான் யாருக்கும் எதுவுமே கொடுக்க முடியாமல் போய்விட்டது. எவ்வளவு காலத்திற்கு தான் யாருக்கும் எதுவுமே கொடுக்காமல் நான் திரும்ப பெற முடியும்? ஆழமாக சிந்தித்த பிறகு அந்த பிச்சைக்காரன் தீர்மானித்தான், அதாவது எப்போதெல்லாம் அவர் பிச்சையாக சிலவற்றை மற்றவர்களிடம் இருந்து பெறும்போது அந்த மனிதருக்கு ஏதாவது ஒன்றை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவென்றால், பிச்சை எடுப்பதற்காக அவன் மற்றவர்களுக்கு எதனை திருப்பி கொடுக்க முடியும்? இதை நினைத்து கொண்டே அந்த நாள் முழுவதும் சென்றது. ஆனால் அவனால் இந்த கேள்விக்கு எந்த விதமான பதிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த நாள் அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் உட்கார்ந்து இருந்தபோது அவனது கண்களில் ஸ்டேஷனை சுற்றிலுமாக மலர்ந்திருந்த மலர்கள் மீது விழுந்தன. நான் ஏன் பிச்சை தருபவர்களுக்கு இந்த மலர்களை திரும்ப கொடுக்க கூடாது என்று நினைத்தான். அவருக்கு இந்த யோசனை பிடித்திருந்தது. மேலும் பூக்களை அங்கிருந்து பறித்தான். ரயிலுக்கு பிச்சை எடுப்பதற்காக போனான். எப்போதெல்லாம் யாராவது அவனுக்கு பிச்சை கொடுத்தால் அவன் அவர்களுக்கு திரும்ப கொஞ்சம் பூக்களை கொடுப்பான். மக்கள் மகிழ்ச்சியோடு அந்த பூக்களை தங்களோடு வைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது அந்த பிச்சைக்காரன் தினமும் வழக்கம் போல அந்த பூக்களை பறித்து அவற்றை பிச்சை தருகின்ற மக்களுக்கு திரும்ப விநியோகித்து கொண்டு இருந்தான். சில நாட்களுக்குள் அவன் உணர்ந்தான், அதாவது இப்பொழுது அதிக அளவிலான மக்கள் அவனுக்கு பிச்சை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இவன் வழக்கமாக ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள மலர்கள் அனைத்தையும் பறித்து விடுவான். இவனிடம் பூக்கள் இருக்கின்ற வரைக்கும் நிறைய மக்கள் அவனுக்கு வழக்கமாக பிச்சை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பூக்கள் இல்லாத போது அவனால் நிறைய பெற்றிட முடியவில்லை. மேலும் தொடர்ந்து இது தினமும் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இவன் பிச்சை எடுக்கும் போது அதே வியாபாரி அந்த ரயிலில் உட்கார்ந்து இருப்பதை இவன் பார்த்தான். அவரால் தான் இவன் தூண்டப்பட்டு அந்த பூக்களை விநியோகிப்பதற்கு காரணமாக அமைந்தது. இந்த பிச்சைக்காரன் உடனே அவரிடம் சென்று கூறினான், இன்று என்னிடம் கொஞ்சம் பூக்கள் இருக்கின்றன உங்களுக்கு கொடுப்பதற்கு, அதாவது பிச்சைக்கு திருப்பி கொடுப்பதற்கு. அந்த மனிதர் கொஞ்சம் பணம் கொடுத்தார். அந்த பிச்சைக்காரனும் அவருக்கு கொஞ்சம் பூக்களை திருப்பி கொடுத்தான். அந்த மனிதருக்கு இந்த திட்டம் மிகவும் பிடித்திருந்தது. மேலும் இதனால் மிகுதியாக ஈர்க்கப்பட்டார். அவர் கூறினார், யோ, இன்று நீயும் கூட என்னை போல ஒரு வியாபாரியாக மாறிவிட்டாய். பிச்சைக்காரனிடம் இருந்து பூக்களை எடுத்துக்கொண்டு அவர் அந்த ஸ்டேஷனில் இருந்து இறங்கிவிட்டார். ஆனால் திரும்பவும் ஒரு முறை அவரது வார்த்தைகள் அந்த பிச்சைக்காரனின் இதயத்திற்குள் ஆழமாக சென்றன. அவர் திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தான், அந்த மனிதர் என்ன சொல்லிவிட்டு போனார்? மேலும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டான். அவனது கண்கள் இப்போது பிரகாசிக்க தொடங்கிவிட்டன. அதாவது
அவர் இப்போது வெற்றிக்கான சாவியை பெற்றுவிட்டதை உணர்ந்தான். அது அவரது வாழ்க்கையை மாற்றச் செய்திடும். அவர் உடனே ரயிலில் இருந்து இறங்கினான். மேலும் வானத்தை உற்சாகமாக பார்த்தான். மேலும் உரத்த குரலில் கூறினான், இனிமேல் நான் ஒரு பிச்சைக்காரன் இல்லை, நான் ஒரு வியாபாரி. இப்பொழுது நானும் கூட அந்த பெரிய மனிதரைப் போல மாறுவேன். நானும் கூட பணக்காரனாக மாற முடியும். மக்கள் அவரை பார்த்தபோது அவர்கள் நினைத்தார்கள், அதாவது இந்த பிச்சைக்காரனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அடுத்த நாளில் இருந்தே, அதாவது இந்த பிச்சைக்காரனை மீண்டும் ஒருபோதும் அந்த ரயில் நிலையத்தில் காண முடியவில்லை. 4 வருடங்கள் கழித்த பிறகு ஒரு நாள் 2 மனிதர்கள் சூட்டும் கோட்டும் அணிந்து அதே ரயில் நிலையத்தில் இருந்து பயணம் செய்து கொண்டு இருந்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பொழுது அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு தலைவணங்கி கைகளை குவித்து கேட்டார், என்னை உங்களுக்கு அடையாளம் காண முடிகிறதா? அடுத்தவர் பதிலளித்தார், இல்லை, நாம் முதல் தடவையாக இப்பொழுதுதான் சந்திக்கிறோம் அல்லவா? அந்த முதல் மனிதர் மீண்டும் கூறினார், சார், முயற்சி செய்து ஞாபகப்படுத்தி பாருங்கள், நாம் முதல் தடவையாக சந்திக்கவில்லை, ஆனால் 3வது தடவையாக சந்திக்கிறோம். 2வது மனிதர், பரவாயில்லை, என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை, இதற்கு முன்பாக நாம் எப்போது சந்தித்தோம்? இப்பொழுது அந்த முதல் மனிதர் புன்னகையோடு கூறினார், முன்னால் இதே ரயிலில் நாம் இருவரும் 2 முறை சந்தித்தோம். நானே அந்த ரயில் பிச்சைக்காரன். முதல் சந்திப்பில் நீங்கள் கூறினீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னீர்கள். மேலும் 2வது சந்திப்பில் நான் யார் என்பதை உண்மையிலேயே கூறினீர்கள். அதன் விளைவாக இன்று நான் ஒரு பெரிய பூ வியாபாரியாக இருக்கிறேன். இதே வியாபாரத்திற்காக நான் அடுத்த பட்டணத்திற்கு போய்கொண்டு இருக்கிறேன். முதல் சந்திப்பில் நீங்கள் எனக்கு இயற்கையின் அந்த சட்டத்தை பற்றி எடுத்து கூறினீர்கள். அதன்படி நாம் எதையாவது கொடுத்தால் மட்டுமே நாம் எதையாவது பெற்றிட முடியும். பண பரிவர்த்தனையில் இந்த சட்டம் உண்மையிலேயே வேலை செய்கிறது. இதனை நான் நன்றாகவே உணர்ந்தேன். ஆனால் என்னை நானே எப்போதும் ஒரு பிச்சைக்காரனாகவே நினைத்தேன். இதற்கும் மேலாக உயர வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் உங்களை 2வதாக சந்திக்கும் போது நீங்கள் என்னிடம் கூறினீர்கள், அதாவது நான் ஒரு வியாபாரியாக மாற வேண்டும் என்றீர்கள். உங்களுக்கு நன்றிகள். அந்த நாளில் இருந்தே என்னுடைய அணுகுமுறை மாறிவிட்டது. மேலும் இப்போது நான் ஒரு வியாபாரியாக ஆகிவிட்டேன். இனிமேலும் நான் ஒரு பிச்சைக்காரன் இல்லை. ஞானிகள் பெரும்பாலும் உங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவதுண்டு. அந்த பிச்சைக்காரன் தன்னை தான் ஒரு பிச்சைக்காரன் என்று கருதி கொண்டு இருக்கும் வரைக்கும் அவன் ஒரு பிச்சைக்காரனாகவே இருந்தான். அவனை அவன் ஒரு வியாபாரியாக கருதும் போது அதுவாகவே ஆகிறான். இதுபோல எந்த ஒரு நாளில் புரிந்து கொள்கின்றோமோ, அதாவது அவரே நான் என்று அறிந்து கொள்கிறோமோ, அதன் பிறகு அறிந்து கொள்வதற்கும் சரி, புரிந்து கொள்வதற்கும் என்னதான் இருக்க போகிறது? வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு கலையாகும். நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டாக வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி அனுசரித்து செல்லவும், மனம் வருத்தம் அடைந்து கொள்ளாமலும் இருந்திட வேண்டும். யாருமே முழுமையானவர்கள் என்று இல்லை. நம்முடைய குறைபாடுகளால் நாம் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு இருக்கிறோம். நாம் முழுமை அடைய விரும்பினால் முதலில் நாம் கேட்க வேண்டியது, நான் முழுமையானவனாக இருக்கிறேனா என்பதுதான். யார் ஒருவர் தன்னை சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நினைக்கின்றாரோ அவர் சுதந்திரமாக இருக்கிறார். யார் ஒருவர் தான் கட்டுவிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நினைக்கின்றாரோ அவர் எப்போதும் கட்டுவிக்கப்பட்டே இருப்பார். நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் மேகலா.